விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியனுக்கு கொம்பு சீவி ஹிட்டா இல்லையா? ட்விட்டர் விமர்சனம் இதுதான். பொன்ராம் இயக்கத்துல சண்முக பாண்டியன் ஹீரோவா நடிச்சிருக்கும் படமான கொம்பு சீவி இன்று திரையரங்குகள்ல கோலாகலமா ரிலீஸ் ஆயிருக்கு. விஜயகாந்தோட ரசிகர்களும் தேமுதிக தொண்டர்களும் ஆவலோடு தியேட்டருக்கு போய் படத்தை பார்த்தாங்க. இந்த நிலைமையில படம் பார்த்த நெட்டிசன்கள் தங்களோட விமர்சனத்தை ட்விட்டர்ல முன் வச்சிருக்காங்க. விஜயகாந்தோட மகன்கள்ல ஒருவரான சண்முக பாண்டியன் தன்னோட தந்தை வழியில நடிகராயிருக்காரு. 10 வருடங்களுக்கு முன்னாடியே அவர் சினிமால அறிமுகமாயிருந்தாலும் பெரிய வெற்றியோ வெளிச்சமோ கிடைக்கல. இப்படிப்பட்ட சூழல்ல விஜயகாந்த் உயிரிழந்ததை அடுத்து அவரோட இடத்த அப்படியே விட்டுடக்கூடாது அப்படின்றதுக்காக மறுபடியும் சினிமால தன்னோட கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சாரு. அந்த வகையில இந்த வருஷம் ஜூன் மாதம் படைத்தலைவன் படம் வெளியாச்சு. ஆனா பெரிய வரவேற்பை பெறல. அந்த படத்தை முடிச்சுட்டு வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் உள்ளிட்ட படங்களை இயக்கிய பொன்ராம் இயக்கத்துல கொம்பு சீவி படத்துல நடிச்சாரு. இந்த படத்துல சரத்குமாரும் முக்கிய ரோல்ல நடிச்சிருக்காரு. உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து உருவாகி இருக்கும் கொம்பு சீவிக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காரு. இன்று படமானது திரையரங்குகளில் ரிலீஸ் ஆயிருக்கு. விஜயகாந்துக்கு கிடைத்த வெற்றி மாதிரியே இந்த படத்திலிருந்து தன்னோட வெற்றி பயணத்தை தொடங்குவாரா அப்படின்ற ஆர்வத்தோட படம் பார்த்த ரசிகர்களுக்கு ஓரளவு திருப்தி கிடைத்ததாகவே தெரியுது. இந்த நிலைமையில படம் பார்த்த ரசிகர்கள் தங்களோட விமர்சனத்தை எக்ஸ் தளத்துல பதிவிட்டு வராங்க. படம் பார்த்த ஒரு ரசிகர் என்ன சொல்லிருக்காருன்னா, வழக்கமான கதைக்களம், அதை பொன்ராம் தன்னோட வழக்கமான பாணியில கொடுக்க முயற்சி செய்திருக்கிறார். சண்முக பாண்டியன் நடிப்புல முந்தைய படங்களை விட நல்ல தேர்ச்சி. ஆக்ஷன் சீன் எல்லாம் புலிக்கு பிறந்தது பூனையாகுமா ரகம். சரத்குமார் படத்துக்கு பில்லர். பல இடங்கள்ல அவரை தாழ்த்தி கொள்வது கூட காமெடியில ஒர்க் அவுட் ஆகுது. ஹீரோயின் அழகுதான், ஆனா நடிப்புல எதுவோ மிஸ்ஸிங். யுவன் இசை படத்துக்கு மிகப்பெரிய பக்கபலமா இருக்கு. பாடல்களை திரையில கேட்கும் போது ரசிக்க வைக்குது. கருப்பன் பாட்டு பக்கா மாஸ் வைபு. பொன்ராம் முதல் பாதியை ஓரளவுக்கு காமெடி கலந்து ரசிக்க வைக்கிறாரு. இரண்டாம் பாதியில தடுமாறினது நல்லாவே தெரியுது. காமெடி அங்கங்க ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனா படம் தான் எதை நோக்கி போகுதுன்னே புரியல. லாஜிக் எல்லாம் மறந்து அங்கங்க சிரிச்சுட்டு வரணும்னா நீங்க தாராளமா ஒரு தடவை பார்த்துட்டு வரலாம். கொம்பு சீவி ஓரளவுக்கு பாஞ்சிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இன்னொரு ரசிகர் தன்னோட எக்ஸ் பக்கத்துல கொம்பு சீவி பக்கா ஃபேமிலி என்டர்டைனர் படமா இருக்கு. சண்முக பாண்டியனுக்கு முதல் சூப்பர் ஹிட் கிடைச்சிருக்கு. சரத்குமார் அடுத்தடுத்து தனித்துவமான ரோலை ஏற்று வருகிறார் அப்படின்னு புகழ்ந்திருக்காரு. அதே மாதிரி இன்னொரு ரசிகரும் கொம்பு சீவி படம் ஹிட் தான் அப்படின்னு ஃபயர் எமோஜி விட்டிருக்காரு. மேலும் இன்னொரு ரசிகர் கொம்பு சீவி முதல் நாள் முதல் காட்சி ஸ்ட்ராங்கா ஆரம்பித்தது. முதல் பாதி நன்றாகவே கிளிக் ஆயிருக்கு. சரத்குமார் பெஸ்டா நடிச்சிருக்காரு. சண்முக பாண்டியனும் சூப்பராகவே நடிச்சிருக்காரு அப்படின்னு புகழ்